அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தயிர் எப்படி க்ரீமியாக செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் க்ரீம் மில்காக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக திக்காக க்ரீமாக இருக்கும்ல, அந்த மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தயிர் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் கிடைக்கும். இப்போ அப்படியே இந்த பேக்கெட் பாலை ஊற்றிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றவே கூடாது. நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். நம்ம ப்ளூ பாக்கெட்டு, பச்சை பாக்கெட்டு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆரஞ்சு கலர் ஆவின் க்ரீம் மில்க் எது வேணால் எடுத்துக்கிறலாம். ஃபுல் க்ரீமாக இருக்கும்ல, அந்த க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வெதுன்னு ஆகும்ல, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெதுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு முறை ஊற்றிக்கலாம். ஒரு முறைனா தயிர், நான் புளிக்காத தயிர்ன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். புளிச்ச தயிர்னால் கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும். இதை ஒரு 6 to 7 hours அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், சூப்பரான க்ரீமியான தயிர் ரெடி ஆயிரும். நம்ம கடையில் வாங்குறத விட இந்த தயிர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். புளிக்கவும் செய்யாது சுத்தமாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அல்வா மாதிரி இருக்கும். அப்படியே புட்டிங் இருக்கும்ல, அதை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பன்னீர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.